கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசி இப்பொழுது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கார். ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடைவதனால பல்வேறு விதமான நன்மைகளை நீங்க பெற போறீங்க. கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகுவதை இப்ப நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரச்சனி காலம். இந்த வக்கரச்சனி காலத்திலே மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் வரப்போகுது. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நெஞ்சுக்கு நேர்மையாக வாழக்கூடியவர்கள். உதட்டுல ஒன்று பேசுறது, உள்ளத்துல ஒன்று நினைக்கிறது ஒரு நாள் மீனராசிக்கு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படி பிறரிடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ராசி, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிக நன்மைகள் ஏற்பட போகுது. ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால வேலையில பிரச்சனையில பலர் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எவ்வளவு வேலை பார்த்தும் நிம்மதி இல்லையேன்னு சொன்னீங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிக ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பணி கடினமான பணியாக இருந்தால் அது மற்றவரிடம் மாற்றப்படும். உங்களிடமிருந்து அந்த பொறுப்பு மற்றவங்களுக்கு மாறும். உங்களுக்கு ஒரு வேலை சிக்கல் தரக்கூடிய வேலையாக இருந்தால் அது உங்களை விட்டு போகும். ஏதாவது ஒரு வேலை உங்களை விட்டு போகுதுன்னா இப்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிக்கல் தரக்கூடிய வேலை உங்களை விட்டு போகும். நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க கடினமா உழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சல, நல்லா உழைக்கத்தான் தயாரா இருக்கீங்க. ஆனாலும் வேலையில ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையேன்னு சிலருக்கு தோணுது. ஒரு நல்ல ரெகக்னிஷன், இவ்வளவு நாளைக்கு உழைச்சேனே, எனக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கவலை இருக்கு. நான் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கு. இப்ப இந்த கவலைகள் எல்லாம் மாறும். எதிர்பார்க்கிறபடி ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பார்க்கிறபடி டிரான்ஸ்பர் கிடைக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இல்லாம இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் போடக்கூடிய அமைப்போ, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாத அமைப்போ இருக்கலாம். ஆனாலும் பதவி உயர்வு உண்டு, டிரான்ஸ்பர் உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா, தெய்வத்துடைய அருள் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் மிக மிக உயரப்போகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் வரும். பல பேர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை இப்போ உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறார். பூமியினால லாபம் வரப்போகுது. அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்குன்னா, நீங்க குடியிருக்கக்கூடிய வீடை இப்போ இடிச்சு கட்டுவீங்க. அது பல பேர் குடியிருக்கக்கூடிய சகவாசிகள் வீடு கட்டணும்னு நீங்க கட்டணும்னு நினைக்கும் போது உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க மற்றவங்க அந்த வீடுகள் இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு சம்மதிக்கலைன்னா இப்போ சம்மதிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பில்டரை பிடிச்சு ஒரு வீடை அழகா எடுத்து கட்டி பெரிய அளவுக்கு உங்க இதை பிளாட்ஸை முன்னேற்ற போறீங்க. வீடை பெருசுபடுத்த போறீங்க. ஒரு பெரிய வீடு உங்க கனவு, அந்த கனவு நனவாக போகுது. அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை இருக்கு. இதுவரைக்கும் கார் வாங்காதவங்க இப்போ வாங்கிருவீங்க, வாங்கியிருப்பீங்க, வாங்க போறீங்க. அதுதான் சூழ்நிலையா இருக்கு. மாறி வீட்டுல கார் இருக்கு, ஏத்த வீட்டுல கார் இருக்கு, பக்கத்து வீட்டுல கார் இருக்கு. நம்ம மட்டும் கார் வாங்கலைன்னு கவலைப்படுறவங்களுக்கு கார் வாங்குற யோகம் கூடி வருது. சகோதர உறவுகள்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகிற காலகட்டம் வருது, சந்தேகம் இல்லை. ஆனால் சில பேர் உங்களை அலுவலகத்தில் போட்டு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க.
உங்களை போட்டு கொடுத்து தான் முன்னேறக்கூடியவங்க இருக்காங்க. அதுல கவனமா இருங்க. எப்படா வேலையில விஆர்எஸ் கிடைக்கும், வேலையை விட்டு ஒதுங்கிடலாமாங்கிற எண்ணம் பல மீனராசிக்காரங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் நாட்டை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அங்க சரியா வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில வேலையை விட்டு சிலரை போக சொல்லி இருப்பாங்க. இல்ல நீங்க இருக்கக்கூடிய நாட்டில் போர் சூழலோ வேற சிக்கல்களோ இருந்துகிட்டு வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல பேருக்கு இருக்கும். ஒரு சிட்டிசன் வாய்ப்பு கிடைக்கிறதுல தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல பேர் குலதெய்வத்தை கும்பிட்டா பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். எதிர்பார்க்கிற பண வரவு வந்து சேரும். பூர்வீகத்திலேருந்து சில பணம் வசதிகள் உங்களுக்கு பெருக போகுது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரும். மீனராசிக்காரங்களுக்கு கல்யாண தடைகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். கல்யாண விஷயம் கூடி வருமானு பஞ்சநாதன் சொல்லாம விட்டுட்டாருன்னு கவலைப்படாதீங்க. கல்யாண விஷயம் கண்டிப்பா கூடி வருது. அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் உண்டாயிரும். பலரும் போற்றத்தக்க வாழ்க்கை, பலரும் கையெழுத்து கும்பிடக்கூடிய வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உதயமாகிறத கண்ணால பார்ப்பீங்க. விரையாதிபதி வந்து இந்த காலகட்டத்தில் வக்கரமாகிறது நன்மையை தான் தரும். என்னென்ன விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் நிற்கும். அதே மாதிரி குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாக சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். உங்க ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் விலகிறதுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். கோயில் கும்பாபிஷேகங்கள் அதில் கலந்துக்கிடுவீங்க. சில பேர் நல்ல ட்ரஸ்டியா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கூடி வரும். பணத்தினால் பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். கடினமான வேலையினால் சாதிக்கக்கூடிய விஷயங்களை வேலைகளாக சாதிப்பீங்க. ஆடுற மாட்டை ஆடி கறப்பீங்க, பாடுற மாட்டை பாடி கறப்பீங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவிகள் கிடைப்பதில் தடை இருந்தால் தடைகள் நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். மன நிம்மதியான வாழ்க்கை உருவாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பழைய நண்பர்கள், பிரச்சனை தந்த நண்பர்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. திரைப்படத்துறை, நாடகத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். என்றாலும் தேக ஆரோக்கியத்துல மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுக்கத்தான் வேணும். சனிக்கிழமையாச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு தேய்ச்சி குளிக்கிறது, அது அவசியங்கிறது மனசுல புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி செய்தால் நோய் நொடிகள் நீங்கும். வேலை பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு இறைவன் வாய்ப்புகளை வழங்குவார். ஆகவே இது ஒரு நல்ல காலகட்டம் புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு குறையாத தனவரவு வந்து சேரும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு வரலாம் என்பதனால் அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல தாராளம் பணவரவு வரப்போவதனால், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்போவதனால், நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றையே அடைய போவதனால் இது அற்புதமான வக்கர சனி பயிற்சி என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றி வரும். ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபட்டுட்டு அப்படியே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரையும் வழிபாடு செய்வது, அழகிய சிங்கப்பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும்ங்கிறதுல நான் சந்தோஷமா சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு.
நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.